வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு ரெனோவேஷன் பண்ணுறது எல்லாம் செய்யலாம். தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. குழப்பமாக இருக்குது. ஐயோ வீடு வாங்கினா கடன் வந்துடுமே, வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அது எல்லாமே இருக்கட்டும். ஒரு வீடுன்னு சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. எல்லாம் தேவையில்லாத செலவு வரும். அதனால் வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 42 நாளில் இருக்குது. அதேமாதிரி இடம் விற்கிறது, இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை கடன் கட்டுறது, வேறொரு இடத்துக்கு வாங்கிறது, இது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த செவ்வாய் ராசியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்தை இந்த செவ்வாய் பார்ப்பார். இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது களத்திர ஸ்தானம். இந்த சிம்ம ராசிக்கு எப்போவுமே லேட் மேரேஜ் தான் நடக்கும். ஏன்னா ஃபேமிலியில் எல்லாம் நீங்கள் தான் பார்த்து வளர்ந்து எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். முக்கியமாக அதுவும் நீங்கள் பெரிய பையனா பெரிய பொண்ணாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் பார்த்து வாழ்க்கையில் எல்லாரையும் வழிநடத்த வேண்டிய சூழ்நிலை, அதனால லேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணத்தில் எப்போவுமே பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். அது மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பீங்க. வரக்கூடிய மனைவியும் அது மாதிரி ஏதாவது இருக்காங்க, கணவரும் அது மாதிரி இருக்காங்க, நம்ம அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் எப்பவுமே இருக்கும், சண்டைகள் இருக்கும். அதனால் ஒரு பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு.